ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் அட். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக காடை கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு 6 பீஸு காடை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, தேவையான அளவுக்கு உப்பு, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கபாப் பவுடர். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு கபாப் பவுடர் சேர்க்கலாம். சில்லி பவுடர், உப்பு, மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளோர், மைதா, முட்டை 1, எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ நம்ம கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் எல்லாம் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். அப்போ தான் கடைக்கு ஃபுல்லாக நல்லா உப்பு காரம் பிடிச்சி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சுக்கணும். பத்து நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு ஆயில் சேர்க்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சா காடையெல்லாம் ஒன்று சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போடும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம சிம்மில் வச்சாதான் நல்லா உள்ளே வரைக்கும் வெந்தி வரும். பாருங்கள், ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.